தேர்தலுக்கு முன்பாக இருந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், 2 வருஷமா சொல்றேன். சரி. அதாவது எல்லா ஆட்சியிலும் லஞ்சம் இருக்கு, இந்த ஆட்சியில லஞ்சம் ஊழல் உச்சத்துக்கு போயிடுச்சுன்னு சொன்னேன். ஒரு ஃபைல் வந்து இத்தனை கோடியில் 40 கோடி அடிச்சு அதுதான் ஊழல்ல இல்ல. ஒரு தனிநபரை பாதிக்கிற விஷயம் அந்த குடும்பத்தை பாதிக்கும், அந்த சொந்த பந்தங்களை பாதிக்கும், நட்பு வட்டத்தை பாதிக்கும்னு ஒரு ஓஏ வேலைக்கு ட்ரை பண்றவன், டிரைவர் வேலைக்கு ட்ரை பண்றவன், கண்டக்டர் வேலைக்கு, தலையாரி வேலைக்கு ட்ரை பண்றவன்ல இருந்து அதுல கிடைச்சவனும் கிடைக்காதவனும் முடிவு எதுவாக இருந்தாலும் தாக்கம், அது ஏற்படுத்துகிற தாக்கம் நீங்க கண்ணுக்கே தெரியாது, அனுபவிச்சவனுக்கு தான் அது தெரியும். சரி, இது முதலமைச்சருக்கு தெரியாத போச்சு. அது தெரியலைங்கிறதா பண்றோம். அப்ப தெரிஞ்சிருந்து ஏன் மௌனமா இருந்தீங்க? சரி, எஸ்பிஎல் நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன். அதாவது செந்தில் பாலாஜின்னு ஒரு கேரக்டர், அவர் என்ன பண்ணாருங்கிறது ஊருக்கே தெரியும். கண்டக்டர் வேலைக்கு எவ்வளவு பணம் வாங்கினாருங்கிறது நீங்க ஸ்டாலினை பத்தி பேசுறப்போ திமுக ஆட்சியை பத்தி பேசுவோம். திமுக ஆட்சியை பத்தி தான் பேசுறேன். அப்படி இருக்கும்போது இவரே வந்து செந்தில் பாலாஜி பத்தி கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்காரு எம்பி எலெக்ஷன்ல. அவரு இருங்க ஒரே நிமிஷம் சொல்லுங்க. அவரு அந்த செந்தில் பாலாஜி இவரோட ஆட்சியில் தான் ஜெயிலுக்கு போறாரு. அவர் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் அவர் ஜெயில இருந்தவர்களும் அவர் வந்து மினிஸ்டராகவே கண்டினியூ பண்றாரு. அதுக்கப்புறம் வெளில இருந்த ஒரு குறிப்பிட்ட காலம் வரை அதுக்கப்புறம் வெளில வராரு. வெளில வந்தோன்னா அவசரமா அவருக்கு வந்து பதவி பிரமாணம் எடுத்து வைக்கிறாரு. இதெல்லாம் நடக்கும்போது ஸ்டாலினுக்கு தெரிய வேண்டாமா? இதெல்லாம் சிங்கிள் அவுட் பண்ணி நீங்க ஒரு விஷயத்துல போய் சொல்லுங்க. நீங்க கேள்வி கேட்டு நான் பதில் சொல்றேன். சிங்கிள் அவுட் பண்ணி செந்தில் பாலாஜி அவருக்கு இந்த நேரத்தை இதை கொடுத்தீங்கல்ல, மந்திரி ஆக்குறது சட்டவிரோத, சட்டம் அனுமதிக்குது, அதுக்கான அதிகாரம் முதலமைச்சருக்கு இருக்கு, அவர் ஆக்குறார், ரைட்டு. அந்த செந்தில் பாலாஜி உட்பட யாராவது தவறு செஞ்சிருந்தா ஒரு அளவு சார் லஞ்சத்தை ஒழிக்க முடியாது, அந்த யதார்த்தம் புரிஞ்சவன் தான் நான். ஆனா தாராளமா குறைக்க முடியும். அதுல முதலமைச்சர் கவனம் செலுத்திருக்கலாம் தான் நான் சொல்றேன். தோத்த பிறகு எல்லாரும் ஏறி அடிப்பாங்க, நீ அடிக்கிறான்னு நீங்க என்ன கேட்கலாம். இல்ல, கடந்த 2 ஆண்டுகளா சொல்றேன், இந்த ஆட்சியில் லஞ்சம் உச்சத்துல இருக்குன்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன்.